கல்வாரி நாயகர் கிறிஸ்து பெருமான் திருப்பெயர் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் ஆன்மீக ஆசீர்வாதங்களும் அதிகமாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கருணை பாராட்டி ஒரு ஆன்மீக வசந்த காலத்தில் வசந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய கிருபை நமக்கு தந்திருக்கிறார். நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை உயிர்த்து உணர்ந்து கடவுளுக்கு நேராக திரும்பி நம்முடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகின்ற நாட்களாக இந்த நாட்கள் அமைய வேண்டும். அதற்காக கடவுள் நமக்கு ஈவாய் தந்திருக்கிற நாட்கள். இந்த தவ நாட்கள் சாம்பர் புதன்கிழமையிலிருந்து ஆரம்பமாகிறது. இந்த அருமையான நாளிலே சிந்தனைக்காக ஒரு திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். முன்பு வாசிக்கிட்ட நிருப பகுதி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தின் 2வது பகுதி. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தின் 2வது பகுதி. நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இருக்கிற நிலைகளிலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அன்பின் ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த அற்புதமான சாம்பர் புதன்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் கருணை பாராட்டி ஒரு தவகாலத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த தவகாலத்தின் முதல் நாளாகி சாம்பர் புதன்கிழமையிலே உங்களுடைய சமூகத்திலே கடந்து வருவதற்கு, உங்களுடைய திருவீட்டிலே வீற்றிருப்பதற்கு, அமர்ந்திருப்பதற்கு, உங்களுடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டும் தயவுக்காக நன்றி. ஆண்டவரை சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தார். இதை தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்புதரை இந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சாம்பர் புதன்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற மிக முக்கியமான ஒரு ஆலோசனை வசனத்தினூடாக பேச விரும்புகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஒப்புரவாகுங்கள். தேவனுடைய ஒப்புரவாகுங்கள். பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு சொன்ன இந்த வாக்கை கடவுள்
தவகாலத்தில் பிரவேசித்திருக்கிற நமக்கு அருளுகின்றார். என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஒப்புரவாகுங்கள். ஒப்புரவாகுங்கள் அப்படி என்றால் உறவை மீட்டெடுப்பது என்று அர்த்தம். உறவை மீட்டெடுப்பது என்று அர்த்தம். அப்படி என்று சொன்னால் கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஏதோ ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. கடந்த நாட்களிலே நம்முடைய செயல்களினால் உறவிலே விரிசல் ஏற்பட்ட தருணங்கள் உண்டு. சில நேரங்களிலே அவருடைய வார்த்தையை புறக்கணித்தது நிமித்தம் அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவிலே விரிசல் ஏற்பட்டது உண்டு. அநேக நேரத்திலே துணிந்தும் அவருக்கு எதிராக நாம் நடந்து கொண்ட காரணத்தினால் கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவிலே விரிசல் ஏற்பட்டது உண்டு. இந்த நாளிலே கடவுள் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை இந்த சாம்பர் புதன்கிழமையிலே நமக்கு தருகின்றார். என்னவென்று சொன்னால் ஒப்புரவாகுங்கள் என்பதுதான். ஒப்புரவாகுங்கள். இந்த ஒப்புரவாகுதலின் அனுபவத்தோடு கூட நீங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிற தவ நாட்களை சந்தியுங்கள். அப்படி என்று சொன்னால் நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற உறவின் விரிசலை எவ்வாறு சரி செய்வது, அல்லது விரிசலை நீக்கி அந்த உறவை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில மெயின்டைன் பண்ணுவது. குறிப்பாக லேவியராகம புஸ்தகத்தை நான் வாசித்து பார்க்கின்ற போது அங்கே 4 வகையான பலிகள், கடவுளுக்கும் இடையே நமக்கு மனுஷனுக்கு இடையே இருக்கிற உறவின் விரிசலை அகற்றி அந்த உறவை மெயின்டைன் பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட மிக முக்கியமாக 4 விதமான பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பலிகளை நிறைவேற்றினால் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவை சரியான விதத்திலே மெயின்டைன் பண்ணி போக முடியும். ஒன்று பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங். இரண்டாவது சர்வாங்க தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங். மூன்றாவது போஜன பலி, கிரெயின் ஆஃபரிங். நான்காவது சமாதான பலி, பீஸ் ஆஃபரிங். இப்படி அன்றைக்கு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உறவிலே ஏற்பட்ட விரிசலை சரி செய்வதற்கு பலிகள் செலுத்தப்பட்டன. ஆனால் இந்த நாளிலே இப்போது அந்த பலிகள் நமக்கு செல்லுபடியாகும் என்று சொன்னால் செல்லுபடியாகாது. அதை அன்றைக்கே தாவீது மிக தெளிவாக முன்னுரைத்திருக்கிறார். சங்கீதம், இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதம் 51:16 நாம் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். பலியை நீர் என்ன செய்கிறதில்லை, விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வாசித்து கேட்டதை நிறுவ பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பாவம் அறியாத அவரை நமக்காக கடவுள் பாவமாக்கினார். நமக்காக ஒரு உன்னத பலி செலுத்தப்பட்டாயிற்று. அதற்கு மேல் பலி என்பதே இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த 2026 ஆண்டிலே கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவிலே ஏற்பட்ட விரிசலை எவ்வாறு நாம் சரி செய்வது, எவ்வாறு நாம் சரி செய்வது, அதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு அதாவது திருமறையிலிருந்து நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவை எவ்வாறு நாம் சரி செய்ய முடியும், அதற்கு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். முதலாவது காரியம், நாம் உறவை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
நாம் முதலாவது நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். பிரக்ஞானந்தா அருமையான ஒரு சிறிய பையன். இன்றைக்கு செஸ் விளையாட்டிலே உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டை சார்ந்தவர். அந்த பிரக்ஞானந்தாவிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு முறை பேட்டி கண்டார்கள். நீங்கள் உங்களுடைய வேற எந்த காரியத்தை கேட்கறது, நீங்க எப்போதுமே உங்களுடைய நெற்றியில விபூதியை வைத்துக் கொண்டு வைக்கிறீர்களே, எதற்காக அதை எப்போது நீங்கள் வைக்கிறீர்கள் அப்படி என்று கேட்டபோது அந்த சிறுவன் மிக அருமையான ஒரு பதிலை சொன்னான். நாம் சாம்பலில் இருந்துதான் வருகிறோம், மறைந்த பின்னும் சாம்பலாகத்தான் போகிறோம். இதற்கு இடையில் என்ன சாதனை செய்தாலும் நான் தான் என்ற அகங்காரம் இருக்க தேவையில்லை. அதை எப்போதும் இந்த விபூதி தான் அதை நினைவுபடுத்தி கொண்டிருப்பதற்காகத்தான் இந்த விபூதியை என் தலையிலே நான் என்ன செய்கிறேன், மண்டை நெற்றியிலே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஒரு சிறுவன் எப்படி வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறான் பாருங்க. இந்த சாம்பல் புதன்கிழமையும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், மனுஷனே நீ ஒரு தூள், நீ ஒரு சாம்பல், கடவுளுடைய கிருபையை சார்ந்து வாழ வேண்டியவன் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அகங்காரங்களையும் சுய பெருமைகளையும் நம்மை விட்டு தூக்கி எறிய வேண்டும். இதுதான் அப்ப நான் யார் என்று புரியும் என்று சொன்னால் நம்மளுக்கும் கடவுளுக்கும் இடையே உறவிலே உள்ளிருக்கிற உறவின் விரிசலை சரி செய்வது என்பது எளிதான காரியம். பாருங்க, தாவீது ஒரு பெரிய பிழையிலே தவறிலே சிக்கிக்கொண்டான். அப்போது அவன் சொல்லுகிறான், அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதத்தில் மிக அருமையாக பார்த்தோம். 51வது சங்கீதம் 51வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஒரு அரசனாகிய இஸ்ரவேல் நாட்டை வழிநடத்துகின்ற ஒரு ஆற்றல் பொருந்திய அரசன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நான் எப்பேற்பட்ட மன்னனாக இருக்கலாம், எப்பேற்பட்ட வலிமை மிகுந்த அரசனாக இருக்கலாம், ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் யார்? நான் ஒரு பாவி. அப்போ அந்த உயிர்த்து நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்த தன்மையை நாம் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 2வது காரியம், அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். Return to God. கடவுளுக்கு நேராக நீங்கள் திரும்புங்கள். அதான் வசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? அழுகையோடும் புலம்பலோடும், அடுத்து சொல்லு உபவாசத்தோடும், அடுத்து எப்படி? உங்கள் முழு இருதயத்தோடும் திரும்புங்கள்.
அது அடுத்த வசனம் சொல்லுகிறது. இன்னும் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு இன்னும் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்துக் கொண்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்புங்கள்ங்கிறது சாதனமாக, அதாவது உறவை சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நான் இருக்கிற நிலையிலேயே இருப்போம் என்று சொன்னால் உறவை ஒருபோதும் சரிப்படுத்த முடியாது. நம்முடைய பிரிவினைகளை நாம் சரிப்படுத்த முடியாது. அப்போ சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் திரும்ப வேண்டும். அதான் மனம் திரும்பிய மைந்தனுடைய இந்த இதுல சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் போறான், ஜாலியான வாழ்க்கையை நாடி போகிறான், எல்லாவற்றையும் இழந்து போகிறான், பன்றிக்கு கொடுக்கிற தவிட்டை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அவன் பாருங்க, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், இனி வாழ முடியாது, இனி நான் சாக போகிறேன் அப்படி என்று அவன் நினைக்கவில்லை, சொல்லவில்லை. அவன் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? லூக்கா 15வது அதிகாரம் 18வது வசனம் மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறது, நான் எழுந்து யாரிடத்திலே போவேன்? என் தகப்பனிடத்திலே போவேன். அப்போ திரும்ப வேண்டும். கடவுளிடத்தில் எந்த தவறும் இல்லை, கடவுள் கரெக்டா தான் இருக்கிறாரு. பிள்ளைகள் தவறுகள் நம்மிடத்திலே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும், கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும். எப்பேற்பட்ட, அதான் மிக அருமையா சொல்ல, நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன்? பாவம் அறிக்கையிடுவேன். நான் தகப்பனோடு ஒப்புரவாகி விடுவேன், கர்த்தாவை சரியாக்கி விடுவேன், உறவை சரிப்படுத்தி விடுவேன். அப்படி என்று அவன் திட்டம் வகுத்து தீர்மானித்து தன்னுடைய தகப்பன் வீட்டை நோக்கி போகிறான். இதைத்தான் கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம். மகனே மகளே, 2026வது ஆண்டில் தவ நாட்களை எதற்கு நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொன்னால், நீ இருக்கிற நிலையிலிருந்து எழும்பி என்னிடத்திற்கு நேராக வருவதற்கு, என்னிடத்திற்கு நேராக திரும்புவதற்கு உனக்கு நான் தருகிறேன். நீ எப்பேற்பட்ட நிலையிலே இருக்கலாம். ஒருவேளை கடந்த நாட்களில் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு வேறு பாதையிலே பயணித்திருக்கலாம். பரவாயில்லை, நீ என்னிடத்தில் வா, என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு. அதான் வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் அதே இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதத்தில் சொல்கிறான், நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிப்பதில்லை. ஆம் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு வாய்ப்பை தருகிறார். எதற்கு இந்த வாய்ப்பை தருகிறார்? கடவுளுக்கு நேராக திரும்புவதற்கு இந்த வாய்ப்பை தருகின்றார். அப்போ எப்படி நாம் திரும்புவது? அதான் பாருங்கள், நாம் திரும்பாவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன, திரும்பினா எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இரண்டாம் உலகப் போர் வேகமாக மிக மோசமான முடிவை சந்தித்தது. ஜப்பானில் அணுகுண்டு வீசுகிறார்கள், மிகுந்த அழிவு. ஜப்பான் சரணடைகிறது. அப்போது பாருங்கள், ஒரு படை வீரன் குவாம், அவனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் குவாம் என்ற படை வீரன் அமெரிக்க வீரர்களுக்கு பயந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், காட்டுக்குள்ளே ஓடி போகிறான். காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒரு குகையிலே தஞ்ச போகின்றான். அப்போது யுத்தம் முடிந்தது. அமெரிக்க வீரர்கள் கடைசியாக புறப்படுவதற்கு முன்பாக என்ன செய்கிறார்கள்? பெரிய அழிவை சந்தித்தாயிற்று. இந்த காடுகளில் ஒளிந்திருக்கிறவர்கள் நாடு திரும்புவதற்காக அமெரிக்க வீரர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இலைகளிலே எல்லாம் யுத்தம் முடிந்து விட்டது என்று சொல்லி எழுதி அவர்கள் அந்த காடுகளிலே போடுகிறார்கள். அதை பார்க்கிறார்கள். பார்த்தவர்களும் நம்பிக்கை வரவில்லை. அமெரிக்க வீரர்கள் நம்மை சிக்க வைப்பதற்காகத்தான் இவ்வாறு ஒரு தந்திரத்தை கையாளுகிறார்கள் என்று சொல்லி காட்டுக்குள்ளே ஓடி ஒளிந்த இந்த ஜப்பானிய வீரனும் குவாம் என்ற வீரனும் மீன் குகைக்குள்ளேயே வாழ்க்கை தொடரலாம், வெளியே வரல.
1-2 ஆண்டுகள் அல்ல, கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் அந்த காட்டுக்குள்ளே, அந்த குகைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான். எலிகளையும் பூரான்களையும் கிடைத்தவற்றை, அதாவது பூச்சி, எலிகள், கரப்பாம்பூச்சி கிடைத்தவற்றை வேட்டையாடி சாப்பிட்டு விட்டு அப்படியே இந்த குகையில் வாழ்ந்திருந்தான். வேட்டைக்காக சென்ற 2 வேட்டையாளர்கள் இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. எதைச்சமாக பார்த்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. அவனை அழைத்து கொண்டு, வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு அவனை நாட்டுக்குள்ளே, ஊருக்குள்ளே கொண்டு வராங்க. அவன் சொன்ன ஒரு காரியம், எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அவன் அதிசயித்து போய், மிரண்டு போய், அவன் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், ஐ ஹாவ் ரிட்டர்ன்ட் அப்படின்னா, நான் திரும்பி விட்டேன். அவன் சொன்ன காரியம் அதுதான், நான் திரும்பி விட்டேன். இதுவரைக்கும் உலகத்தோடு உள்ள உறவை எப்படி சரி செய்வது என்று தெரியாமலேயே, பயத்திலேயே நான் குகைக்குள்ளே அடைந்து கிடந்தேன். ஆனால் இப்பொழுது நான் திரும்பி விட்டேன் அப்படி என்று ஆனந்தும் வியக்கத்தக்க வகையில் சொன்னான். இதே போலதான் அன்பானவர்களே, நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது இப்படிதான். கடவுள் நமக்கு இப்படி தான் அமைச்சிருக்கிறாரு. இந்த கஷ்டத்தை, இந்த போராட்டத்தை, இந்த நெருக்கடிகளை சந்திச்சு தான் வாழணும்னு வச்சிருக்கிறாரு. அப்படி என்று அநேக நேரத்திலே நம்மை உய்த்து உணராமல், நம்முடைய தவறுகளை உய்த்து உணராமல் இருந்த நிலையிலேயே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்த நிலையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்முடைய வாழ்வுக்கு விமோசனம் கிடைக்கும்? ஆண்டவர் வாய்ப்பை தருகிறார். எதற்கு தருகிறார்? அவருக்கு நேராக திரும்புவதற்கு நமக்கு வாய்ப்பை தருகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் கடவுளோடு ஒப்புரவாக முடியும். அதான் அருமையான வார்த்தை, ரிகன்சிலியேஷன். ஒப்புரவாகுது, கடவுளோடு ஒப்புரவாக முடியும். இருக்கிற நிலையில இருந்தால் அப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையின் தரம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் கடவுளிடத்தில் வந்தால் நிச்சயமா வாழ்வு. அதான் கடவுள் அழைக்கிறார், ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ பாவ பாரத்தினால வாழ்க்கை உடைந்து போய் நொய்ந்து போய் இருக்கலாம், நீ என்னிடத்திற்கு வா, உனக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு அப்படி என்று அழைக்கிறார். அடுத்ததாக 3வது, நாம் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னார். அடுத்து ஒரு மிக முக்கியமான காரியம், நாம் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக வேண்டும். 3வது காரியம், நாம் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக வேண்டும். நான் கடவுளோடு இருக்கிறேன், கடவுளோடு ஒப்புரவாகிறேன் அப்படி என்று வாய் சவடாலா விட்டு கண்கண்ட சகோதரனை பகைத்து வெறுத்து வாழ்வதில் அர்த்தமில்லை. அதான் வேதம் மலை பிரசங்கத்திலே அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழுத்த திருத்தமாக மிக அழகாக சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, அதாவது நீ ஆலயத்துக்கு வந்து காணிக்கை செலுத்த வருகின்ற போது உன்னுடைய சகோதரனோடு குறை உண்டென்று கண்டா நீ காணிக்கை முதல்ல போடாத. காணிக்கை போடுவதற்கு முன்பாக நீ திரும்பி போய் யாரோடு ஒப்புரவாகு? உன் சகோதரனோடு நீ ஒப்புரவாகுவாயாக. அதற்கு ஒப்புரவாகி விட்டு உன் காணிக்கையை நீ என்ன செய்? செலுத்து. அப்பதான் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நான் யார் என்று என்னை குறித்து அறிய வேண்டும். 2வது நான் கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும். 3வது சக மனிதர்களோடு நான் ஒப்புரவாக வேண்டும். வைராக்கியங்களையும் கசப்புகளையும் நாம் சுமந்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் கடவுளுக்கு நமக்கு இடையே ஒருபோது நாம் ஒப்புரவாக முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 33வது அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற போது ஒரு காரியத்தை அங்கே கண்டுகொள்ள முடியும்.
யாக்கோபு என்று சொன்னாலே எத்தன், யாக்கோபு என்று சொன்னாலே ஏமாற்றுக்காரன், தன்னுடைய சகோதரன் ஏசாவை ஏமாற்றி தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு ஓடி ஒளிந்தவன். அப்பேற்பட்ட மனுஷன் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்ற பிற்பாடு திரும்பி வருகிறான். பாருங்கள் எப்படி சகோதரனோடு ஒப்புரவாகிறான் என்பதை திருமறையிலே கண்டுகொள்ள முடியும். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம். 7 விசை, ஒரு தரம் 2 தரம் மட்டுமல்ல, இப்போது எல்லா செல்வத்தோடும் பெரு ஆசீர்வாதத்தோடும் இரு பரிவாரங்களோடும் திரும்பி வருகிற யாக்கோபு சகோதரன் ஏசாவோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் அவன் பாருங்கள் 7 தரம் மட்டும் குனிந்து வணங்கி, அழகாய் சொல்லுகிறது வேதம், குனிந்து வணங்கி. அடுத்து 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி இருவரும் அழுதார்கள். எப்படி ஒப்புரவாகுதல் வருகிறது பாருங்கள். அப்போ இறைவனோடு ஒப்புரவாகி கடவுளுடைய பேராசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்போ கண் காண்கின்ற சகோதரனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். கண்கண்ட உறவினர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். அவன் செய்த எனக்கு விரோதமாக செய்த காரியத்திற்கு எப்படி நான் அவனோடு ஒப்புரவாக முடியும்? கொஞ்சம் நஞ்சமா எனக்கு அவன் செய்தான், என்னை அவன் என்ன பாடுபடுத்தினான், என்னை எவ்வளவு மனது வேதுக்கு அவன் கஷ்டப்படுத்தினான். அப்படி என்று நாம் இருக்கும் வைராக்கியங்களை சுமந்து கொண்டிருந்தால் நாம் கடவுளோடு ஒப்புரவாக முடியாது. அப்போ நாம் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்குரிய மக்களாக நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்மை உய்த்து உணர்ந்து பார்த்து நாம் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் ஒப்புரவாக முடியும். இந்த ஒப்புரவாகுதலின் அனுபவத்தோடு நாம் தான தர்மம், நாம் செய்கின்ற தான தர்மம், நாம் ஏறெடுக்கின்ற மண்டாட்டுகள் அது மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும். அதான் சொல்கிறார். அப்போதான் நாம் செய்கிற தான தர்மங்களில் அர்த்தம் உண்டு. அப்போதுதான் நாம் ஏறெடுக்கின்ற மண்டாட்டுகளிலும் அர்த்தம் உண்டு. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் கடவுளோடு ஒப்புரவாக கடவுள் ஒரு அற்புதமான அதிசயமான வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே உய்த்து உணர்வோம். இந்த தவ நாட்கள் கடவுளுக்கும் நமக்கும் உறவிலே இடையிலே இருக்கிற விரிசல்களை அகற்றி கடவுளோடு ஒப்புரவாகின்ற நாட்களாக அமையட்டும். உண்மையாகவே ஒப்புரவாகுதல் உண்மையான வெளிப்பாடு எதிலே வெளிப்பட வேண்டும்? சகோதர சகோதரிகளுக்கு செய்கின்ற உதவிகளிலே, சகோதர சகோதரிகளுக்கு செய்கின்ற தான தர்மங்களிலே அது வெளிப்பட வேண்டும். அதை தொடர்ந்து நாம் ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகள், கடவுளுக்கு அடுத்த பக்திக்குரிய வாழ்வுக்காக எடுக்கிற காரியங்கள் எல்லாம் பேராசீர்வாதமாக இருக்கும். நம்ம சரீரத்தை ஒடுக்குதலாக இருக்கட்டும் சரி, நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்வாக இருக்கட்டும் சரி, அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படை தேவை முதலாவது ஒப்புரவாகுதல். இந்த ஒப்புரவாகுதலை கடவுளோடு நாம் செய்வோம், உறவை சரிப்படுத்துவோம். நம்முடைய நிச்சயமாய் இந்த 2026வது ஆண்டின் தவகாலம் நமக்கு ஒரு பேராசீர்வாதத்தின் காலமாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் காத்துக் கொள்வதாக. ஆமென்.